ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 19ல் பொதுத்தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஓகே, நாளைக்கு 20th டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து சரிங்களா. ஸோ மண்டேலேருந்து டோட்டலாக தமிழ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்ந்து 150 கொஷின்ஸ் வந்து மண்டேலேருந்து ஃபுல் ரிவிஷன்ஸாக இருக்கும் எக்ஸாம் வரைக்குமே சரிங்களா. ஸோ அந்த 3 வீக்ஸ் வந்து ஃபுல் ரிவிஷன்ஸ் தான். ஸோ அதனால் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும் நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இடையில நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவிஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி மார்க்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும், எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட வேணும், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. நான் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதுலேயுமே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஸ்டடி மெட்டீரியல் பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் எல்லாமே சேர்ந்து சிலபஸ் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து மொத்தமாக 399 ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் 6th-லேருந்து 12th வரைக்கும் இயல் வைஸ் டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, சயின்ஸு சோசியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சிலபஸில் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கோம். பில்லிங் இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மேலே நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கான கேள்வி இடையில நான் சொல்லுவேன். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், இந்தியாவிலேயே அதிக அளவு ஜவ்வரிசி உற்பத்தி செய்யும் மாவட்டம் எது? இந்தியாவிலேயே அதிக அளவு ஜவ்வரிசி உற்பத்தி செய்யும் மாவட்டம் எந்த மாவட்டம்? ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா சேலம் மாவட்டம். ஆப்ஷன் சி, சேலம் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு ஜவ்வரிசி வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி, தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. நூல் மற்றும் நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க, பார்க்கலாம். யானை சவாரி, யானை சவாரிங்கிற நூலாசிரியர் வந்து பாவண்ணன் சரிதான். தமிழர் உணர்வு, தமிழர் உணர்வோட ஆசிரியர் வந்து சு வித்யானந்தன் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. தமிழர் உணர்வோட ஆசிரியர் யாருப்பா? நம்மளுக்கே தெரியும், பக்தவச்சல பாரதி. தமிழர் உணர்வு ஆசிரியர் யார்? பக்தவச்சல பாரதி அவர்கள் தான் சரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பச்சை நிழலோட ஆசிரியர் உதயசங்கர் சரிதான். இருட்டு எனக்கு பிடிக்குங்கிற நூலின் ஆசிரியர் சா தமிழ்ச்செல்வன், இதுவும் சரிதான் சரிங்களா. அப்போ இங்கே கொஷின் என்ன, தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. தமிழர் உணர்வோட ஆசிரியர் யார்? பக்தவச்சல பாரதி, நோட் பண்ணிக்கோங்க. நூலாசிரியர்களெல்லாம் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. மூணாவது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர்ஸ் பண்ணுங்க. குறிஞ்சி மலர் ஆசிரியர் நான் பார்த்தசாரதி அவர்கள். மலையும் புயலும் ஆசிரியர் வா ராமசாமி. நாட்டுப்பற்று ஆசிரியர் மு வரதராசனார். தமிழின்பம் ராபி சேதுப்பிள்ளை. கரெக்டா? குறிஞ்சி மலர் ஆசிரியர் நான் பார்த்தசாரதி, மலையும் புயலும் வா ராமசாமி அவர்கள், நாட்டுப்பற்று மு வரதராஜனார், தமிழின்பம் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 4, 3, 1, 2 தான் சரி. நூல் மற்றும் நூலாசிரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னே நான் தனியாக கிளாஸும் போட்டிருக்கேன், டெஸ்ட் ரிவிஷனும் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எல்லா ரிவிஷன் இது வரைக்கும் நம்ம 18 மாதிரி தேர்வு பார்த்துட்டோமா, இது வந்து 19. இதுக்கு முன்னாடி நடந்த 18 தேர்வுமே கம்பல்சரி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் சரிங்களா. 4வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இசை நிறை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது வந்து இசை நிறை அளபடைங்கிறாங்க. ஸோ தவறு. அடுத்தது, செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. செய்யுளில் வந்து ஒரு பெயர்ச்சொல் வந்து எச்சச் சொல்லாக திரிந்து அளவெடுப்பது வந்து செய்யுளிசை அளபடை சரிதான். அடுத்தது, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது இன்னிசை அளபடை சரிங்களா. ஸோ இதுவும் தவறு தான். அதான் ஆப்போசிட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. செய்யுளில் வந்து ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைகள் அளவெடுப்பது எதுனா இன்னிசை அளபடை. அதே வந்து 3வது, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் வந்து அளவெடுப்பது எதுனா இசை நிறை அளபடை சரிங்களா, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? கூற்றுகளை ஆராயில சரியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இலக்கணத்தோட டெஃபனிஷன்ஸ் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 5வது கேள்வி, நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்?
நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். 6வது கேள்வி, ஆசுகவி. ஆசுகவினா வைத்தருப்பம், மதுரகவி கௌடம், சித்திரக்கவி பாஞ்சாலம், வித்தாரகவி மரகதம். கரெக்டா? ஆசுகவி வைத்தருப்பம், மதுரகவினா கௌடம், சித்திரக்கவினா பாஞ்சாலம், வித்தாரகவினா மரகதம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 1 2 3 4 சரி. 7வது கேள்வி, தேம்பவாணி பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பவானில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு பாடல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பாடல் இருக்குப்பா தேம்பவானியில்? ஆன்சர் 3 6 1 15. அதான் நம்ம இதை வந்து ஷார்ட்டாக சொல்லியிருப்போம். 3 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? 3615 3615 பாடல்கள் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 8வது கேள்வி, தேவதுந்துபி. தேவதுந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவதுந்துபிங்க இசைக்கருவி வந்து எந்த ஆட்டத்திற்கு பயன்படுத்துவாங்க? இதிலே வந்துச்சு தேவ அப்படின்னு இதிலே வந்துச்சு. ஸோ தேவராட்டம். ஆப்ஷன் சி தேவராட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் இசைக்கருவி தான் இது தேவதுந்துபி. சரிங்களா? நோட் பண்ணுங்க. 9வது கேள்வி, சந்த கவிமணி. சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார்? சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர்? ஆன்சர் சண்முக சுந்தரம். ஆப்ஷன் டி சண்முக சுந்தரம். 10வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்னும் பாடலை பாடியவர் ஔவையார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல்ங்கிற பாடலை பாடியவர் ஔவையார். சரிதான். 2வது, ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன். ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் கம்பர். இதுவுமே சரிதான். சரிங்களா? ஆன்சர் இரண்டும் சரி. 1 2 ரெண்டுமே சரிதான். இது ரெண்டுமே அணுவை பற்றி வந்திருக்கும். ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாமே. 11வது கேள்வி, பொறுத்துக. புலை துளை, கடிந்து விலகி, படலை மாலை, உவமணினா மணமலர். சரிங்களா? சொல்லும் பொருளும் தான் புலை துளை, கடிந்து விலக்கி, படலை மாலை, உவமணி மணமலர். சரிங்களா? ஆன்சர் 3 4 2 1. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 12வது கேள்வி, யாப்பதிகாரம். யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்ப்பா? புலவர் குழந்தை. ஆப்ஷன் சி புலவர் குழந்தை. 13, ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே என்ற பாடலின் வரியின் ஆசிரியர் யார்? ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் உணர்ந்தின் புருவோமே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். ஸோ நான் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு பெயரும் கூட கொடுக்கலாம். ஸோ அதனால் இயற்பெயர் சிறப்பு பெயர் ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 14வது கேள்வி, நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது? நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமாக இருந்த மலர் வந்து எந்த மலர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வேம்பு. ஆப்ஷன் பி வேம்பு. 15வது கேள்வி வந்து பாருங்க, பொருந்தாத இணையை காண்க. அதாவது வந்து தவறான இணை, பொருந்தாத இணை எல்லாம் ஒன்று தான். தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1981 சரிதான். உவேசா நூலகம் நிறுவப்பட்டது 1942 சரிதான். கீழ்திசை நூலகம் நிறுவப்பட்டது 1869 இதுவும் சரிதான். கன்னிமாரா நூலகம் நிறுவப்பட்டது 1994 கிடையாதே. ஸோ எந்த வருஷம்? கன்னிமாரா நூலகம் நிறுவப்பட்டது எந்த வருஷம்? 1890. சரிங்களா? 1890 தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமாரா நூலகம் நிறுவப்பட்டது. தமிழ் பல்கலைக்கழகம் 1981, உவேசா 1942, கீழ்திசை நூலகம் வந்து 1869, கன்னிமாரா நூலகம் 1890. நோட் பண்ணிக்கோங்க. 16 பொறுத்துக. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்களேன். பூவோட 7 நிலைகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பூவை வந்து எத்தனை நிலைகள் இருக்குது? 7 நிலைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 7 நிலைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து அந்த 7 நிலைகளில் இங்கே 4 நிலை கொடுத்து அந்த நிலைக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போது அப்படிங்கிறதுக்கான நிலை எது வரும்? போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. பூ வந்து விரிய தொடங்கும் நிலை, மொட்டுலேருந்து விரியுதில்லை. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா போது அப்படின்னு சொல்லுவாங்க.
பிங்கிறது வந்து மரச்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை, மரச்செடியிலேருந்து பூ வந்து கீழே விழுகுதில்ல, அதை வந்து பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செம்மல்னா பூ வந்து வாடின நிலை வந்து செம்மல் அப்படிம்பாங்க. அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை, என்னன்னு சொல்லுவாங்க, அரும்பு அப்படிம்பாங்க. சரிங்களா? பூவோட 7 நிலைகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். போது அப்படிங்கிறது வந்து பூ விரிய தொடங்கும் நிலை போதுன்னு சொல்லுவோம். பீங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரச்செடியிலிருந்து பூ வந்து கீழே விழுந்த நிலை வந்து பீம்பாங்க. செம்மல் அப்படிங்கிறது வந்து பூ வந்து வாடின நிலை. அரும்புங்கிறது வந்து பூவின் தோற்ற நிலை. சரிங்களா? ஆன்சர் வந்து 3, 1, 4, 2 3, 1, 4, 2 தான் சரி. 17வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. பாடியவள் அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன வரும்? ஆன்சர் வினையால் அணையும் பெயர். 18, தமிழ்நாட்டின் இரும்பு உருக்கு ஆலை இருந்ததற்கான முதல் சான்று எங்கு காணப்படுகிறது? தமிழ்நாட்டில் இரும்பு உருக்கு ஆலை வந்து, அதாவது தொழிற்சாலை வந்து இருந்ததற்கான முதல் சான்று எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மயிலாடும்பாறையில். தான் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு உருக்கும் ஆலை தொழிற்சாலை இருந்ததற்கான ஒரு சாட்சி, ஒரு ஆதாரம் மாதிரி சான்று வந்து அங்கே இருந்தது. 19வது கேள்வி, அகழ்வாராய்ச்சி இடங்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8லேயும் உங்களுக்கு கேட்பாங்க, பொறுத்துக. தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி ரோமானியா மண்பாண்டங்கள் சரிதான். கீழையூர் அகழ்வாராய்ச்சியில் புத்த மத மையம் கரெக்டு தான். திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரோமானியருக்கும் தமிழருக்கு இடையான உள்ள வணிக தொடர்புங்கிறாங்க. ஸோ தவறு. திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா காவேரியின் கலாச்சாரம் தான் சரி. சரிங்களா? உறையூர் அகழ்வாராய்ச்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ ஆன்சர் 1, 2, 4, 3 தான். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 கரெக்டாக கொடுத்துருக்காங்க, 3, 4 மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அகழ்வாராய்ச்சிகள் ரொம்ப முக்கியம். தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி ரோமானிய மட்பாண்டங்கள், கீழையூர் அகழ்வாராய்ச்சி புத்த மத மையம், திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா காவேரியின் கலாச்சாரம், உறையூர் அகழ்வாராய்ச்சியில் வந்து ரோமானியருக்கும் தமிழருக்கு இடையான வணிக தொடர்புக்கான சான்று அங்கே தான் கிடைச்சிது. 20வது கேள்வி, இரு வேந்தர்களுக்கு இடையே குறிப்பிட்ட நாளில் நிச்சயிக்கப்பட்ட போர்களை குறிப்பதற்காக பின்வரும் எந்த மலர் ஒன்று அடையாளப்படுத்தப்படுகிறது? இரு நாட்டு அரசர்களுக்கு இடையே வந்து ஒரு நாளில் வந்து போர் நடக்கும்னு குறிச்சிருப்பாங்க. ஸோ அதை குறிக்கிறதுக்காக ஒரு மலர் வந்து இருக்குது. அந்த மலர் வந்து எந்த மலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தும்பை. ஆப்ஷன் சி, தும்பை. 21 வந்து பாருங்க, பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர்கள். பார்த்திபன் கனவு சாரி, இங்கே கல்கி, ஆப்ஷன்ஸ் மாற்றிருக்கு, சாரி. பார்த்திபன் கனவு வந்து கல்கி, தமிழ்ச்சோலை திருவிக்கா, தேன்மலை சுரதா, வழிப்பயணம் தமிழ் ஒளி. கரெக்டா? பார்த்திபன் கனவு ஆசிரியர் கல்கி, தமிழ்ச்சோலை திருவிக்கா, தேன்மலை சுரதா, வழிப்பயணம் ஆசிரியர் தமிழ் ஒளி. ஆன்சர் 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 3, 4, 1, 2. 22, கீழ்காணும் தேவநேய பாவனார் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தேவநேய பாவனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் சரிதான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இரண்டுமே சரிதான். சரிங்களா? ஆன்சர் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 23 வந்து பாருங்க, இலக்கண குறிப்பு தருக. நல்கலும் நல்குவங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்னப்பா வரும்? ஆன்சர் எச்ச உம்மை. ஆப்ஷன் டி, எச்ச உம்மை. 24, மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது எது? மெத்த வணிகலன் என்னும் தொடரில் வந்து தமிழ் அழகனார் வந்து குறிப்பிடுவது எது? ஆன்சர் வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெத்த வணிகலன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க, தமிழ் அழகனார் அவர்கள். 25, உலக காற்று நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 15. ஆப்ஷன் ஏ, ஜூன் 15ஆம் நாள். 26வது கேள்வி, நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? ஆன்சர் முனைவர் சேதுமணி மணியன் அவர்கள். தவறின்றி தமிழ் எழுதுவோம். மா நன்னன்.
பச்சை நிழல் உதயசங்கர். சிறுவர் நாடோடி கதைகள் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். கரெக்டுங்களா? ஆன்சர் என்னப்பா வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. நான் ஏன் தமிழ் கற்க வேணுங்கிற ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன் அவர்கள். தவறின்றி தமிழ் எழுதுவோம் ஆசிரியர் மா. நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன். சரிங்களா? ஸோ இது ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் தான். அதுக்காக தான் நான் கூட வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷினோட ஆன்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி சொல்கிறேன். ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 27 சுவல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சுவல் என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் தோல். ஆப்ஷன் டி தோல். சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். சொல்லும் பொருளும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் 6லேருந்து 12th வரைக்கும் சொல்லும் பொருளும் மட்டும் தனியாக, பாடல் வரிகள் தனியாக, மேற்கோள்கள் தனியாக, நியூ அண்ட் ஓல்டு புக்கிலேருந்து கம்பேர் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுங்க. ஸோ எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 399 ருபீஸில் தான் கொடுக்குறோம். கலெக்ட் பண்ணிக்கோங்க. கூற்றுகளை ஆராய்க. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம். சரிதான். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து இது புறநானூறு. நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதைத்த தென்றலே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து தென்றல் விடுத்தூது. இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூலும் சிலப்பதிகாரம். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதைத்த தென்றலை என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து தென்றல் விடுத்தூது. 29வது பாருங்க. முல்லை நிலத்தை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முல்லை நிலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தாதது எது, தவறாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லை நிலத்தில் நீர் பேர் என்ன? குறிஞ்சுனை நீர் மற்றும் காட்டாறு. குறிஞ்சுனை நீர் மற்றும் காட்டாறு. சரிதான். முல்லை நிலத்துக்குரிய மரம் வந்து கொன்றை காயா குருந்தம். இதுவும் சரிதான். முல்லை நிலத்துக்குரிய பூ என்னென்ன வரும்? முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ உரிப்பொருள் என்னப்பா? முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் வந்து ஊடல் நிமித்தமும் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. இது நம்ம 10th நம்ம ரிவிஷன் பண்ணும்போது சொன்னால் அந்த ஒரு பாக்ஸ் கொஷின் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு. நம்ம டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்திருப்போம். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. 30வது கேள்வி. தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கட்கருவிகள் பெருமளவில் கிடைத்தனர்? தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கட்கருவிகள் பெருமளவில் கிடைத்தனர்? ஆன்சர் பையம்பள்ளி. ஆப்ஷன் ஏ பையம்பள்ளியில். சரிங்களா? 31. பெண்ணிற்கு அணிகலன் நாணுடைமை என்னும் அடிகள் அமைந்துள்ள நூல் எது? பெண்ணிற்கு அணிகலன் நாணுடைமை என்னும் அடிகள் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அது அப்படின்னாலும் ஒன்று தான். பாடல் அடிகள் அமைந்துள்ள நூல்னாலும் ஒன்று தான். ஆன்சர் திருக்கடிகம். ஆப்ஷன் ஏ திருக்கடிகம். 32. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் இது எவ்வகை தொடர்? ஆன்சர் பிறவினை தொடர். ஆப்ஷன் பி பிறவினை தொடர். 33. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த வருஷத்திலிருந்து தொடங்கியது? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டில் தொடங்கியது? ஆன்சர் 2000. ஆப்ஷன் ஏ 2000. 34. இலக்கண குறிப்பு தருக. தமிழ் தொண்டுங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன வரும்? ஆன்சர் 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் வந்துள்ளது. 4ஆம் வேற்றுமை உருபும் பயன் உடன் தொக்கத்தொகையும் வந்துள்ளது. 35. கார்மேக கவிராயரின் கொங்கு மண்டல சதகம் பின்வரும் எந்த தொல்லியல் இடத்தை பற்றி பேசுகிறது? கார்மேக கவிராயரின் கொங்கு மண்டல சதகம் பின்வரும் எந்த தொல்லியல் இடத்தை பற்றி பேசுகிறது? ஆன்சர் பெரும்பாலை. ஆப்ஷன் ஏ பெரும்பாலை பற்றி பேசுகிறது. 36. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ப்ரீவியஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எது? உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தமிழ் நூல். ஆன்சர் முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து உருண்டை வடிவமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த தமிழ் நூலில். சரிங்களா? 37. மாறி வர மூரின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்தது?
மாறிவர மூரின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என இந்த பாடலை வந்து யார் வந்து யாருக்கு உரைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மணிமேகலை தெய்வம் உதயகுமரனுக்கு. மணிமேகலை தெய்வம் உதயகுமரனுக்கு உரைத்தது தான் இந்த பாடல் வரி. 38 காடு கமலும் கற்பூர சொற்கோர் கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் என புகழப்பட்டவர் யார்? காடு கமலும் கற்பூர சொற்கோர் கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் என புகழப்படுபவர் ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். 39வது கேள்வி, பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பண்பாடு அப்படிங்கிற சொல்ல முதல்ல தமிழில் வந்து அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் டி.கே. சிதம்பரனார். டிகேசின்னு சொல்லுவாங்க, டி.கே. சிதம்பரனார். 40வது கேள்வி பொறுத்துக. ஆசிரியர் மற்றும் சிறுகதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம், மௌனி ஆலியாச்சுடர், புதுமைப்பித்தன் சாப விமோச்சனம், கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் விடியுமா. ஸோ இந்த கவிஞர்களோட நூல்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சிறுகதைகளும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம், மௌனி ஆலியாச்சுடர், புதுமைப்பித்தன் சாப விமோச்சனம், கூப்பா ராசகோபாலன் அவர்கள் சிறுகதை வந்து விடியுமா. அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1 ஆப்ஷன் சீதா வந்து சரி. 41 பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து அகநானூறு. ஆப்ஷன் ஏ அகநானூறு. 42 உலகின் மிகச்சிறிய தவளை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? உலகின் மிகச்சிறிய தவளை என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். ஆப்ஷன் சி எஸ் ராமகிருஷ்ணன். 43வது கேள்வி, விருந்தே புதுமை என்று கூறியுள்ளவர் யார்? விருந்தே புதுமை என்று கூறியுள்ளவர் தொல்காப்பியர். ஆப்ஷன் சி தொல்காப்பியர். 44 யாயும் ஞாயும் யாகியாரோ எந்தையும் நுந்தையும் என்னும் பாடல் கூறும் நூல் வந்து இது. அதாவது பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? யாயும் ஞாயும் யாகியாரோ எந்தையும் நுந்தையும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? எந்த நூல்? குறுந்தொகை. ஆப்ஷன் பி குறுந்தொகை. இது வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். 45 உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் என்று பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் அப்படிங்கிற பாடல் இருக்கிறேன். இது வந்து பாரதியார் அவர்கள் பாடின பாட்டு தான். இதில் இருக்கிற நயங்கள் என்ன, இலக்கணங்கள் கேட்டிருக்காங்க. சரி, என்ன நயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நல்லா இருக்குது இதில்? மோனை இருக்குது, எதுகையும் இருக்குது, இயைபு எல்லாமே இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 46 மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? மலைப்படுகடாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன? கூத்தராற்று படைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எத்தனை பாடலடிகள் இருக்குப்பா? எத்தனை பாடலடிகள் இருக்குது? 583 பாடலடிகள் இருக்குது. 47 கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் ஆன்சர் கம்பு. ஆப்ஷன் டி கம்பு. 48 பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதிரமலை குமணன், கோடைமலை நெடுங்கேட்டுவன் கரெக்டு தான். குதிரைமலை அதியமான் நெடுமான் அஞ்சி, ஓரி கொல்லிமலை. சரிங்களா? அப்போ எல்லாமே சரிதான். அப்போ தவறானது அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. முதிரமலை குமணன், கோடைமலை நெடுவேட்டுவன், குதிரைமலை அதியமான் நெடுமான் அஞ்சி, ஓரி கொல்லிமலை. சரிங்களா? ஆன்சர் எதுவும் இல்லை, அதாவது வந்து தவறானது எதுவும் இல்லை. 49 வந்து பாருங்கள், பொறுத்துக. அடிச்சொல் மற்றும் திராவிட மொழிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடிச்சொல் மற்றும் திராவிட மொழிகள் கொடுத்து பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்ணு அப்படின்னு சொல்கிறது இதில் தெலுங்கு மொழியில் தான் வந்து கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சுழியின் போட்டு கண்ணு அப்படிங்கிறது வந்து கன்னடத்தில் வரும். சரிங்களா? அடுத்து கென் அப்படிங்கிறது வந்து பர்ஜி, கண் அப்படிங்கிறது வந்து குருக்கில் வரும். கரெக்டாக? கண்ணு தெலுங்கு, கண் 3 சுழின்னு போட்டு வர கண்ணுங்கிறது கன்னடம், கென்னா பர்ஜி, கண் அப்படிங்கிறது வந்து குருக்கில் வரும். ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் சி தானே சரி. கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணோம்.
50வது கேள்வி, கி ராஜகோபாலன் அவர்களின் கோபாலபுரத்து மக்கள் என்னும் கதை எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? கி ராஜகோபாலன் அவர்களுடைய கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற கதை வந்து எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றது? ஆன்சர் 1991 வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது. 51 வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுன பாடையார் தோன்றியனராயினும் என கூறியவர் யார்? வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுன பாடையார் தோன்றினராயினும் என்னும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் கம்பர். ஆப்ஷன் பி கம்பர். 52 தலையான கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூல்கள் எது? பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல்கள் எது? நம்ம 10 பாட்டு நூல்களில் புலவர்கள் பாடியிருக்காங்க, அதில் யார் பாட்டுடை தலைவனாக வச்சு பாடியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம லாஸ்ட்டாக நூலாசிரியர்கள் டேப்லேஷன்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இதில் வந்து தலையான கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை சரிங்களா, நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல்கள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி நெடுநல் வாடை மற்றும் மதுரை காஞ்சி. நெடுநல் வாடை மற்றும் மதுரை காஞ்சியில் தான் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியிருப்பாங்க. 53வது கேள்வி, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர்? ஆன்சர் மணவை முஸ்தபா. ஆப்ஷன் பி மணவை முஸ்தபா. 54 காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்? காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று கூறியவர்? ஆன்சர் குலோத்துங்கன். ஆப்ஷன் டி குலோத்துங்கன். அடுத்து வந்து பாருங்கள் 55வது கேள்வி பொறுத்துக. காட்சி பொருட்காட்சி, காட்சி மற்றும் பொருட்காட்சி என்ன வரும்? எக்ஸிபிஷன். இருப்பு பாதை ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ். புரட்சி ரெவல்யூஷன். வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக். கரெக்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் 3142 தான் சரி. காட்சி அப்படின்னால என்ன? எக்ஸிபிஷன் தான். இருப்பு பாதை அப்படிங்கிறது வந்து ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ். புரட்சினா ரெவல்யூஷன். வேலை நிறுத்தம்னா ஸ்ட்ரைக்கு. ஆன்சர் 3142 தான் சரி. அடுத்து 56 தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும். தோண்டும் அளவு நீர் வந்து ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுவது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. படித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அது புரியுதுன்னு. அதாவது நம்ம தோண்ட வந்து ஊறும், அந்த நீர் வந்து ஊறுமாமா. அதே மாதிரி நம்ம படிக்க நம்மளோட அறிவும் வந்து சுரந்துக்கிட்டே இருக்குமா, அறிவு வந்து பெருகிக்கிட்டே இருக்குமா என்று சொன்ன நூல் வந்து எது? ஆன்சர் திருக்குறள். ஆப்ஷன் ஏ திருக்குறள். நம்ம சொல்லவே நம்மளுக்கு அது மீனிங் தெரியுதுல்ல, திருக்குறள். 57 நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது என்ன விடை? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது எந்த விடைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது, உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. 58 வந்து பாருங்க, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன? மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி எந்த செய்தின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிற செய்தி தான். சங்க காலத்தில் வந்து மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிற செய்தி தான் வந்து அந்த செப்பேட்டில் குறிப்பிட்டுள்ளது. 59 வந்து பாருங்கள், 6 பெரும்பொழுதுகள் கொண்ட திணைகள். 6 பெரும் பொழுதுகள் கொண்ட திணைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6 பெரும் பொழுதுகள் என்னென்ன இருக்குது? கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம். இதுதான் வந்து 6 பெரும் பொழுதுகள். 5 திணைகள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? நம்ம அந்த 10th புத்தகத்தில் நான் சொல்லியிருப்பேன், அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? அந்த ஒரு பாக்ஸை படித்தா நம்மளுக்கு கையில் ஒரு மார்க் இருக்குது, ஒரு கேள்வி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அதில் வந்து சிறு பொழுதுகள் பெரும் பொழுதுகள் ரெண்டுமே படிச்சிருக்கணும். பெரும் பொழுதுகள் 6 பெரும் பொழுதுகள் நான் சொன்ன எல்லாமே சேர்ந்து 2 திணைகள் இருக்குது. எந்தெந்த திணைன்னு கேட்டிருக்காங்க. எது? ஆன்சர் மருதம், நெய்தல். மருதம் நெய்தத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா 6 பெரும் பொழுதுகளுமே இருக்குது. 60வது கேள்வி பொறுத்துக. அகழாய்வு தளம் மற்றும் மாவட்டங்கள். அகழாய்வு செய்வாங்கள்ல அந்த தளங்கள் மற்றும் மாவட்டங்கள் கொடுத்து பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கீழ்நமண்டி திருவண்ணாமலை, திருமலாபுரம் தென்காசி, கொங்கல் நகர் திருப்பூர், மருங்கூர் கடலூர். கரெக்டாக?
கீழ்நமண்டிங்கிறது திருவண்ணாமலை, திருமலாபுரம் தென்காசி, கொங்கல் நகர் திருப்பூர், மருங்கூர் கடலூர். இதுக்கான ஆன்சர் 2, 3, 1, 4 தான் சரி. 2, 3, 1, 4 தான் சரி. 61வது கேள்வி வந்து பாருங்கள். பாடல் வரிகளும் ஆசிரியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இதில் வந்து இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்தெந்த பாடல் எந்தெந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். கரங்கு இசை விளவின் உரந்தை, கரங்கு இசை விளவின் உரந்தை என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து அகநானூறு சரிதான். வாழையும் கமுகும் தாய்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்தோங்கிய என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். வாழையும் கமுகும் தாய்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்தோங்கிய என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் சரிதான். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என்னும் பாடல் இடம்பெறும் நூலும் வந்து அகநானூரே தான். கரெக்டாக கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து அகநானூறு தான். ஸோ இதில் நெடு அப்படின்னு வந்தனால எது அகநானூறு தான் சரிங்களா. ஸோ அது பார்த்தாலே போட்டுடலாம். அப்போ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் அனைத்தும் சரி, 3மே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 62 வந்து பாருங்க. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனையாதான் நந்தா வளையாபதி தருவான் வாசனவனு கீந்தான் என்று குறிப்பிடும் நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. திருத்தணிகை உலா. ஆப்ஷன் சி திருத்தணிகை உலா. 63 ராஜாம் கிருஷ்ணனின் கடலோர மீனவன் வாழ்க்கையின் சிக்கல்களை பேசுவது டேஸ் புதினமாகும். ராஜாம் கிருஷ்ணன் அவர்களுடைய கடலோர மீனவர் வாழ்க்கையின் சிக்கல்களை பேசுவது எந்த புதினம் சொல்லியிருக்காங்க? ஆன்சர் அலைவாய் கரையில். அலைவாய் கரையில் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கடலோர மீனவர்களோட வாழ்க்கை சிக்கல்களை பற்றி அந்த புதினமாக எழுதியிருப்பார் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் சரிங்களா. அடுத்தது 64 அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசை கேள்வி நம்ம கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நியூவாக இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 18 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். அது எல்லாமே பார்த்துட்டு வாங்க. கொஷின் வந்து எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த மாடலில் வரும்னு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு நான் சொல்லிக்கிறேன், ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ண நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பில்லிங் இருந்தால் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். வெறும் 399 ருபீஸில் உங்களுக்கு எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு தேவையான ப்ரிலிமினரிக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. கூட வந்து இயர் வைஸ் டெஸ்ட் கொஷின்ஸும் கொடுத்துட்ருக்கோம் டெஸ்ட் பேட்சில். வெல்லிங் இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு. 65 வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை 17ஆம் நூற்றாண்டு சுவரோவிய காணப்படும் இடம் எந்த இடம் கேட்டிருக்காங்க. வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை வந்து 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியத்தில் காணப்படும் இடம் வந்து எந்த இடம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருப்புடை மருதூர். திருப்புடை மருதூரில். 66 கூற்றுக பாருங்கள். இம்மை செய்தது மறுமைக்காம் எனும் அறவிலை வணிகன் ஆயல்லான் என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. இம்மை செய்தது மறுமைக்காம் எனும் அறவிலை வணிகன் ஆயல்லான் என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு சரிதான். எரியர் எரிதல் யாவனது எரிதோர் எது சென்று எரிதலும் செல்லான் என்னும் நூலும் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு தான் சரியா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 2ம் சரி. 1, 2 2மே சரிதான். 67 பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் வந்து எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வானத்தையும் பேரொளியையும். வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. 68 வாய்மையே மழை நீராகி. வாய்மையே மழை நீராகி தொடரில் வெளிப்படும் அணி எந்த அணின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எந்த அணி? ஆன்சர் உருவகம். ஆப்ஷன் சி உருவக அணி. 69 ஸோ இதுலேருந்து வர கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8ல் கேட்ட கொஷின்ஸ். அதான் வந்து திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட யூனிட் 8ல் கேட்ட கொஷின்ஸ். சிறப்போடு பூசனை செல்லாது. சிறப்போடு பூசனை செல்லாது இங்கு திருவள்ளுவர் எக்கருத்தை மையப்படுத்துகிறார். இந்த மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு வந்து யூனிட் 8ல் கேட்பாங்க சரிங்களா. ஜிஎஸ் பார்ட்டில் கேட்குறாங்கல்ல யூனிட் 8ல் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. சிறப்போடு பூசனை செல்லாது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் எக்கருத்தை மையப்படுத்துகிறார். ஆன்சர் மழையின் அவசியத்தை உணர்ந்து அதன் பெருமையை அறிதல். மழையின் அவசியத்தை உணர்ந்து அதன் பெருமையை அறிதல். 70வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக.
காருகர் காருகர் நெய்பவர், பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணீட்டாளர் சிற்பி. காருகர் நெய்பவர் சாலியர்னு சொல்லுவாங்க, பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணீட்டாளர்னா சிற்பி. ஆன்சர் 3 4 1 2 3 4 1 2 தான் சரி. ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கான கேள்வி நான் டக்குன்னு இடையில சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கணும் நீங்கள். 71 சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சூட்டுவன யாவை? சேராது இயல்வது நாடு என முடியும் திருக்குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார். அந்த 3 தீமைகள் என்னென்னப்பா சொல்லுங்கள், டக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஆன்சர் பசி பிணி பகை. பசி பிணி பகை ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8ல் கேட்குற கொஷின்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணுங்கள். 72 5 புலன்களின் ஆசையை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு சான்றாக விளங்குபவன் யார்? 5 புலன்களின் ஆசையை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு சான்றாக விளங்குபவன் யார்? ஆன்சர் இந்திரன். ஆப்ஷன் சி இந்திரன். 73வது கேள்வி சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். எந்நிலையில் குறிப்பிடுகிறார்? சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். அதை எந்த நிலையில் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் தாய் பசியால் வாடும் காலத்தில். தாய் பசியால் வாடும் காலத்தில். 74 மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்கான எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிற ரொம்ப முக்கியமான நூல். அது மாப்போ சிவஞானம் அவர்களுடைய நூல் தான். அதுக்கு எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் 1966. ஆன்சர் 1966. 75 சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் இங்கு எவ்வகை குணநலன் வள்ளுவரால் வலியுறுத்தப்படுகிறது? சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் அப்படிங்கிற பாடலில் இங்கே குணநலன் வள்ளுவரால் வலியுறுத்தப்படுகிறது. எவ்வகை குணநலன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் தவம். ஆப்ஷன் சி தவம். 76வது கேள்வி ஒருவர் உலகத்தில் உள்ள உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாக திகழ வள்ளுவர் கூறும் வழி எது? ஒருவர் உலகத்தில் உள்ள உலகத்தாரோட உள்ளங்களில் எல்லாமே இருப்பவனாக இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாருங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அந்த வள்ளுவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்ம படித்தாலே ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பது. தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒருத்தங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் அவங்கள என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். சரிங்களா? ஸோ நம்மளோட உள்ளங்களில் எப்போவுமே ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்மளுக்கு உதவி பண்ணவங்க நம்மளோட அம்மா அப்பா. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களை நம்ம இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னோட உள்ளம் அறியாமல் பொய்யும் கூட இல்லாமல் இருப்பாங்களாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம மனசில் இருப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 77 திருக்குறளின் சில பகுதிகளில் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார்? திருக்குறளில் சில பகுதிகளை முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நேதனியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி அவர்கள். சரிங்களா? கிண்டர்ஸ்லி அவர்கள். 78 பொறுத்துக்க பாருங்கள். இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. என் அம்மை வந்தாளுங்கிறது திணை வலுவமைதி. செலியன் வந்ததுங்கிறது திணை வலு. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படிங்கிற வலு இது பார்த்தீங்க அப்படின்னா இட வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா அப்படிங்கிறது பால் வலுவமைதி. சரிங்களா? பால் வலுவமைதி. கரெக்டா? என் அம்மை வந்தாளுங்கிறது திணை வலுவமைதி. செலியன் வந்தது திணை வலு. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டானுங்கிறது இடவலு. வாடா ராசா வாடா கண்ணாங்கிறது பால் வலுவமைதி. ஆன்சர் 2 1 4 3 தான் சரி. 79 நாமம் கெடா கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? நாமம் கெடா கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் காமம், வெகுளி மற்றும் மயக்கம். 80வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? இது யூனிட் 8ல் ப்ரீவியஸில் 2 தடவை கேட்டிருக்காங்க. காலத்தினால் செய்த உதவி உலகத்தின் அளவை விட பெரியது. செய்யாமல் செய்த உதவி மண்ணுலகம் மற்றும் விண்ணுலகத்திற்கு கைமாறு. பயன் தூக்கார் செய்த உதவி கடலை விட மிக பெரியது.
திணை துணை நன்றி. திணை துணை நன்றி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக பெரியதாக மதித்து போற்றுவது. கரெக்டாக? காலத்தினால் செய்த உதவி வந்து உலகத்தின் அளவை விட பெருசாக இருக்கும். செய்யாமல் செய்த உதவி வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணுலகம் மற்றும் விண்ணுலகத்திற்கே கைமாறு செஞ்ச மாதிரி இருக்கும். பயன் தூக்கர் செய்த உதவி வந்து பார்த்திங்கன்னா கடலை விட மிகப்பெரியது. திணை துணை நன்றி வந்து பார்த்திங்கன்னா மிக பெரியதாக மதித்து போற்றுவது. ஆன்சர் 2 4 1 3. கரெக்டாக? சரிங்களா? 2 4 1 3 தான் சரி. 81 இந்திர விழா நடைபெறும் நாட்களின் எண்ணிக்கை. இந்திர விழா நடைபெறும் நாட்களின் எண்ணிக்கை எத்தனை நாள் நடைபெறும்? 28 நாள் நடைபெறும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் பரிமேலழகர். ஆப்ஷன் ஏ பரிமேலழகர். 83 தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆராயாமை மற்றும் ஐயப்படுதல். 84 பார்க்கலாம். பொறுத்துக. கட்கருவி. கட்கருவி எந்த இடத்துல கிடச்சி? இது வந்து அகலாய்வுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். சொன்ன பார்த்துங்களா உங்களுக்கு யூனிட் 8ல் அகலாய்வுகள் திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் அதிகமாக வரும். ஸோ அதுக்காக இந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கட்கருவி. கட்கருவி எந்த இடம்ப்பா? கட்கருவி பல்லாவரம். பழங்காசுகள் கோவை. ரோமானிய மட்பாண்டங்கள் அரிக்கமேடு. முதுமக்கள் தாளிகள் ஆதிச்சநல்லூர். கரெக்டாக? எந்தெந்த பொருள்கள் வந்து எந்தெந்த அகலாய்வில் ஊரில் கிடச்சிதுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கட்கருவிகள் எந்த ஊரில்? பல்லாவரத்தில் கிடச்சிது. பழங்காசுகள் கோவை. ரோமானிய மட்பாண்டங்கள் அரிக்கமேட்டில் கிடச்சிது. முதுமக்கள் தாளிகள் ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் கிடச்சிது. ஆன்சர் 3 4 1 2 தான் சரி. 85 வேந்தர்க்கு ஒளி என திருக்குறள் கூறும் அரசரின் பண்புகளில் கீழ்கண்ட எந்த ஒன்று தொடர்புடையதல்ல? சரிங்களா? வேந்தர்க்கு ஒளி அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்கிற இதில் அரசருக்கு பண்புகளில் கீழ்கண்ட எந்த ஒன்று தொடர்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் மரம். ஆப்ஷன் சி மரம். 86 வந்து பாருங்கள். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கிங்கிற பாடல் இடம்பெறும் நூல் வந்து எதுப்பா? ஆன்சர் சிறுபஞ்ச மூலம். ஆப்ஷன் சி சிறுபஞ்ச மூலம். 87 பொருள் தருக. பாடை மாக்கால். பாடை மாக்கால் அப்படிங்கிறது என்ன? பழமொழி பேசும் மக்கள். பழமொழி பேசும் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாடை மாக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. 88 வந்து பாருங்கள். பொறுத்துக்க. வசி மலை. களம் போர். தோம் குற்றம். கோட்டினா மன்றம். வசி மலை களம் போர் தோம் குற்றம் கோட்டி மன்றம். ஆன்சர் என்னப்பா? 4 3 2 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 89 திமிழுடன் கூடிய காளை ஒன்று ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டாஸில் கண்டறியப்பட்டுள்ளது. எந்த ஊரில்? திமிழுடன் கூடிய காளையை வந்து ஒருத்தர் வந்து அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எந்த ஊரில் காணப்பட்டது? ஆன்சர் மதுரையில். ஆப்ஷன் ஏ மதுரை. 90வது கேள்வி. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்றுஞ்சிலைப்பவை மண்டி பாய்பவையாம் இப்பாடல் வரிகள் காணப்படும் நூல் எது? ஆன்சர் கலித்தொகை. ஆப்ஷன் சி கலித்தொகை. 91 நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது அகழி இருக்குது, ஆறு, புலரி இல்லை, இளஞ்சி இருக்குது. அப்போ எது வந்து தொடர்பில்லை? புலரி அப்படிங்கிறதா தொடர்பில்லை. 92 வந்து பாருங்கள். திருக்குறள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? சரிங்களா? திருக்குறள் பற்றிய கூற்றுகளில் வந்து சரியானது எதுப்பா? கரெக்டாக சொல்லுங்கள். இன்பத்து பாலில் 3 இயல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்பத்து பாலில் என்ன? இன்பத்து பாலில் 3 இயலாக இருக்குது. இல்லை களவியல் கற்பியல்னு 2 இயல் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இது தப்பு தான். திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு 1912ங்கிறாங்க. தப்பு தானே? எந்த வருஷம்? 1812 தஞ்சை ஞான பிரகாஷ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிப்பித்தாங்க. இது 7 சீர்களை கொண்டதாகும். திருக்குறள் வந்து 7 சீர்கள் கொண்டது சரிதான். இது 17 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. தவறு தான். நம்ம 17 கீழ்கணக்கு நூல்கள் பற்றி பார்த்துருப்போம். திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 133 அதிகாரம் இருக்குது. சரிங்களா? 9 இயல்கள் இருக்குது. இன்பத்து பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயல் களவியல் கற்பியல் மட்டும்தான் இருக்குது. திருக்குறள் முதல் அச்சிடப்பட்டது 1812 தஞ்சை ஞான பிரகாஷ் அவர்கள் தான் பதிப்பித்தார். எந்த ஊரில்? தஞ்சாவூரில். நோட் பண்ணிக்கோங்க. 93 கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. ஸோ படித்து பாருங்கள். ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான்.
ஆன்சர் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. பாஸ் பண்ணி வச்சுட்டு படித்து பார்த்துட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். 94 இலக்கண குறிப்பு தருக. ஆடுங்கிளை. ஆடுங்கிளையோட இலக்கண குறிப்பு என்ன வரும்? ஆன்சர் வினைத்தொகை. ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. 95 அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான் என்பது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். ஆப்ஷன் பி தன்வினை தொடர். 96 அருள் என்னும் குழந்தைகளுக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார்? அருள் என்னும் குழந்தைகளுக்கு வள்ளுவர் வந்து எதை வந்து செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார்? ஆன்சர் செல்வம். ஆப்ஷன் டி செல்வம். 97 தமிழ் வீடு தூது உ.வை.சா முதலில் பதிப்பித்த ஆண்டு மற்றும் இந்நூல் உள்ள கன்னிகைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. தமிழ் வீடு தூதை வந்து முதல் பதிப்பித்தவர் வந்து உ.வை.சா அவர்கள் தான். எந்த வருஷம் பதிப்பித்தார், அதில் வந்து எத்தனை கன்னிகைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1930ஆம் ஆண்டு பதிப்பித்தார். 268 கன்னிகைகள் இருக்குது தமிழ் வீடு தூதில் சரிங்களா. நோட் பண்ணுங்கள். 1930 வந்து உ.வை.சா அவர்கள் தமிழ் வீடு தூதை வந்து பதிப்பித்தார். அதில் வந்து 268 கன்னிகைகள் இருக்குது. 98 வந்து பாருங்கள். உலக தாய்மொழி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக தாய்மொழி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 21. பிப்ரவரி 21 தான் வந்து உலக தாய்மொழி நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 99 படை கொண்டார் நெஞ்சம் போல். இங்கு யாருடைய தகுதியானது குறிக்கப்படுகிறது? படை கொண்டார் நெஞ்சம் போல் அப்படிங்கிற இதில் வந்து யாருடைய தகுதியானது குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் மாமிசத்தை உணவாக நாளும் உண்பவன். மாமிசத்தை உணவாக நாளும் உண்பவனை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. 100வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக்க. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. கரெக்டா? கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. ஆன்சர் 3, 1, 4, 2 தான் சரி. கரெக்டாக? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம். ஓகேங்களா. இன்னைக்கான 100 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். இந்த 100 கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கேள்வி நான் சொல்லியிருக்கேன், அந்த கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி. அதுக்கான ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 100 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாக 150 கொஷின்ஸ் வந்து கொடுப்போம். அதில் வந்து ஃபுல் மாதிரி தேர்வு தான். மண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாதிரி தேர்வு தான். அதாவது எப்படின்னா தமிழ் 100 கேள்வி, பேலன்ஸ் இருக்கிற 50 கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ்லேருந்து கொடுப்போம் சரிங்களா. இப்போ டெய்லியுமே 150 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு கொடுக்கறதுக்காக வந்து நாங்கள் அந்த மாதிரி ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க, நான் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலையும் நம்பர் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.